10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, next பாருங்க, நமக்கு வந்து நம்ம +2 டாபிக்ல வந்து பார்க்கிறது என்ன அப்படின்னா கோல்டன் ரைஸ். என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கோல்டன் ரைஸோட கேரக்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கோல்டன் ரைஸ் ஆர் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். த கோல்டன் ரைஸ் இஸ் அ வெரைட்டி ஆஃப் ஒரைசா சட்டைவா. அதாவது என்ன அப்படின்னா நமக்கு ரைஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோட பொட்டானிக்கல் நேம் தான் நமக்கு என்ன அப்படின்னா ஒரைசா சட்டைவா அல்லது ரைஸ். ப்ரொடியூஸ் த்ரூ த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆஃப் பயோசிந்தசைஸ்டு பீட்டா கரோட்டீன். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக மெயினாக அந்த கோல்டன் ரைஸோட கான்செப்ட் என்ன அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடியதுனால ஏற்படும் டிஃபிஷியன்சி சிராப்தால்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்போ பாதிக்கப்படுறதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ நமக்கு வந்து ரொம்பவும் வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விட்டமின் ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதிகமாக கிடைக்கிறதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசீஸை வந்து க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இப்போ நம்ம சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன், மோஸ்ட்லி எல்லாருமே என்ன சாப்பிட்றோம், நம்ம ரைஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய அன்றாட ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏவுக்கான கண்டென்ட்டை உள்ள நுழைக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டன் ரைஸ் பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ கேரட்டில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து விட்டமின் ஏவுக்கான பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்குது. என்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, நமக்கு பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ இதை நமக்கு என்னது விட்டமின் ஏவுக்கான ஒரு கேரக்டர். ஓகே, சரி. அப்போ இந்த விட்டமின் ஏவுக்கான கேரக்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுறோம், நம்ம நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸ் பிளான்ட்டோட கேரக்டர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அந்த ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து நமக்கு ஒரு கேரட் என்ன கலரில் இருக்கோ அதே கலருக்கு நமக்கு என்ன ஆகும், கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ரைஸ் வெரைட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கோல்டன் ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா விட்டமின் ஏவுக்கான கேரக்டருக்கு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, தனி ஒரு வேறு எந்த ஒரு ஃபுட்டையும் நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா? இப்போ ரைஸை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அந்த மாதிரி வெரைட்டி நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். சரிங்களா? அப்போ பயோசிந்தசைஸ்டு பீட்டா கரோட்டின், a precursor of the vitamin A in the edible part of the rice, developed by the இண்டிகோ போர்டிகீஸ். இதை வந்து நமக்கு டெவலப் பண்ணது யார் அப்படின்னா இங்கோ போர்டிகீஸ் அப்படிங்கிறத முத என்ன பண்ணுறாரு, இதை வந்து டெவலப் பண்ணுறாரு. அண்ட் ஹிஸ் குரூப். த எய்ம் இஸ் டு ப்ரொடியூஸ் எ ஃபோர்டிஃபைட் ஃபுட் டு பி க்ரோன் அண்ட் இட் இஸ் அ கன்சியூம்டு ஏரியா வித் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் டயட்ரி விட்டமின் ஏ. அப்போ எந்த இடத்துல அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் ஏவுக்கான டிஃபிஷியன்சி இருக்குதோ அந்த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ டிஃபிஷியன்சியால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு இறந்தும் போகிறாங்க. அதாவது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம டிஃபிஷியன்சியை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறத வந்து தயாரிச்சாங்க. ஓகே, அப்போ கோல்டன் ரைஸ் டிஃபர் ஃப்ரம் த பேரண்டல் ஸ்டெயின் by addition of 3 beta carotene biosynthesis gene namely PSY. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா PSY, பைட்டோனின் சிந்தசிஸ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு பைட்டோனின் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃப்ரம் டாப்போடில்ஸ் பிளான்ட். என்ன பிளான்ட் அப்படின்னா நார்சிசியஸ் சூடன் ட்ரைக்ரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட் பார்ட்டிகளை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அல்லது அண்டு CRT1, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா CRT1 ஜீன் ஃப்ரம் த சாயில் பாக்டீரியம் எரிவீனியா அரிடோரனா. என்ன பிளான்ட் அப்படின்னா எர்வீனியா அரிடோரா அண்ட் த IYC லைகோபின் சைக்ளோசிஸ்.
lycopene cyclosis gene from wild type rice endosperm. இது என்ன அப்படின்னா wild அப்படின்னா என்னது நமக்கு காட்டு பயிர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல இருந்த ஒரு endosperm type. The endosperm of the normal rice does not contain the beta carotene. Golden rice has been genetically altered so that is a endosperm now accumulate by the beta carotene. அப்போ பீட்டா கரோட்டீன்ங்கிறது வந்து நமக்கு ரைஸோட பிளான்ட்டுக்குள்ளே என்ன இருக்கணுமா அக்யூமுலேட் ஆகிக்குது. ஓகேங்களா? அப்போ திஸ் has been done by using the recombinant DNA technology. The golden rice control the childhood blindness. என்ன அப்படின்னா childhood blindness என்ன டிசீஸ் அப்படின்னு கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டின்ல. சிராப்தால்மியா என்ன டிசீஸ் அப்படின்னா நமக்கு வந்து சிராப்தால்மியான்னு சொல்லக்கூடிய டிசீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூர் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ, இங்கியோபோட்ரிகஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாரு டெவலப் பண்ணுறாரு. என்ன நமக்கு இது சிந்தசைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா PSY பைட்டோனின் சிந்தசிஸ். எந்த பாக்டீரியா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சாரி எந்த பிளான்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்சிசியஸ் சூடன்ட்ரன்சிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீசிஸ், அதாவது அண்டு CRT1. எரிவேனியா ஆரோடோரா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்புறம் IYC லைகோபின் சைக்ளாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இது என்ன டைப்னு கேட்டாங்கன்னா இது ஒரு வைல்டு டைப் ஆஃப் த ரைட் கேரக்டர். என்ன டிசீஸ்க்கு எஸ்பெஷலி க்யூர் பண்ணுறதுக்காக இந்த கோல்டன் ரைஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிராப்தால்மியா. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட்டு பெனிஃபிட் என்னென்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு ஹை ஈல்டு வித்தவுட் பெஸ்ட்டு. இதில் என்ன கிடையாது, நமக்கு அதிகமான ஈல்டிங் கிடைக்குது, எந்த ஒரு பூச்சி இந்த மாதிரி என்னது இதில் வந்து அட்டாக் ஆகலை. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் the 70% reduction by the pesticide usage. 70% reduction of the pesticide usage reduces soil pollution problem. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாயில் பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். த கன்சர்வ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில். கன்சர்வ் த மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் சாயில். ஓகே, அதுக்கப்புறம் ரிஸ்க்கு பிலீவ் டு ரிஸ்க்கு இதில் முக்கியமான என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா. சரி, ஓகே, இதில் வந்து நமக்கு எப்பயுமே நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்னது மெரிட்ஸ் இருக்கும், அதே மாதிரி நமக்கு என்னது ஒரு டிமெரிட்ஸ் கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லைங்களா. சரி, மெரிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதை பார்த்துட்டோம். அடுத்தது நமக்கு என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் கேரக்டர். சரி, மெயினாக என்னென்ன டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் லிவர். என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா லிவர் அஃபெக்ட் ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன் அண்டு கேன்சர். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. அண்ட் தென் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் த ஃபிசிக்கல் டிசார்டர். சரிங்களா? அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது நமக்கு தேவையில்லாத அன்வான்டான கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ சீக்கிரமாக என்ன ஆகும் அப்படின்னா ஏஜ் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துறதுக்கான வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அனாபைலட்டிக் ஷாக், சடன் ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்டு அலர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. அண்ட் தென் அட்வைஸ் எஃபெக்ட் இன் எ இம்யூனோ சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் த பாக்டீரியல் ப்ரோட்டீன். அட்வைஸ் எஃபெக்ட் இன் இம்யூனோ சிஸ்டம் பிகாஸ் ஆஃப் பாக்டீரியல் ப்ரோட்டீன். லாஸ் ஆஃப் த வயபிலிட்டி ஆஃப் த சீட். ஸோ த டெர்மினேட்டர் சீட் டெக்னாலஜி ஆஃப் genetically modified grapes. அப்போ loss of the viability of the seed, so the terminator of seed technology genetically modified கிராப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய அதாவது வளத்திறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு என்ன பண்ணும் குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய நமக்கு இருக்குது. ஓகே, இதை வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பெனிஃபிட் அண்டு இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து நமக்கு என்ன பண்ணலாம் 3 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், நமக்கு இது கேரக்டர் அப்படின்னா பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா PHP அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அல்லது PHP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ PHP அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி எதை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் கேரக்டர் இல்லையா. இப்போ இதில் வந்து நமக்கு பாலிஹைட்ராக்சி
கானாசைட்ஸ் ஆஃப் த PHA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா PHAவுக்கான ஒரு கேரக்டர். PHAவுக்கான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து அண்டு பாலிஹைட்ராக்சி பியூட்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. PHP பாலிஹைட்ராக்சி பியூட்டேட் வந்து நமக்கு வந்து என்னது அப்படின்னா PHP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். சரி, இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the synthetic polymer are non-degradable and the pollute the soil and when born and the dioxin in this environmental which cause you the cancer. So effect were taken to provide an alternative eco-friendly. சரிங்களா? அப்போ பாலிஹைட்ராக்சி பியூட்டேட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு எஸ்பெஷலி வந்து நம்ம ஒரு பிளான்ட் பார்ட் ஒன்று இருக்குது. சரிங்களா? எலிக்காது அள்ளிதழ் தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பிளான்ட் பேர் என்ன அப்படின்னா நமக்கு தமிழ் நேம் வந்து எலிக்காது அள்ளிதழ் தாவரம் சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட லீஃபு ஸ்டெம்மு பார்ட்டிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து கொண்டு வந்து இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் ஒன் த்ரோ டீ கப்புலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அதில் உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா வேக்ஸ் கோட்டிங்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க சரிங்களா? அப்போ அந்த வேக்ஸ் கோட்டிங் என்ன ஆகும், நம்ம ஒரு டீ கப்பில் பிடிச்சா கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எது நமக்கு என்ன ஆகாது, கீழே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே அந்த பேப்பர் வந்து உறிஞ்சி அதாவது அப்சர்வ் பண்ணிக்காது, பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, அது காரணம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேக்ஸ் கோட்டிங். ஆக்சுவலாக அந்த வேக்ஸ் கோட்டிங்கும் நமக்கு என்ன அப்படின்னா ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? அதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதுவும் நமக்கு என்னது ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு கிளாஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதை நம்ம வந்து லேண்டில் தூக்கி போட்டாலும் கூட நமக்கு என்ன ஆகும், அது வந்து சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிரும். ஓகே, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் நீங்கள் அந்த பாக்குமா இந்த தட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வாழை எல்லாம், இதெல்லாம் என்னது நமக்கு சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகக்கூடிய கேரக்டர். ஆனால் நம்ம பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஒரு பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டீகம்போஸ் ஆகி மக்கி போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,00,000 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவ்வளோ வருஷம் சாயில் இருந்தால் கண்டிப்பாக என்னது சாயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட pH ரேஞ்சஸ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அல்லது நமக்கு வந்து அது டிக்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அந்த சாயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு நியூ மெத்தடாலஜி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, அப்போ நம்ம அதை பயன்படுத்தும் போது அதை தூக்கி எரிஞ்சால் கூட ஈஸியாக நமக்கு என்ன ஆயிரும், அது டீகம்போஸ் ஆயிரும். ஸோ திட் இஸ் அ பாலிஹைட்ராக்சி அல்கலைட் PHA and the polyhydroxy butyrate BHB are group of the degradable biopolymer. இது நமக்கு என்ன அப்படின்னா degradable biopolymer which have the several medical application such as the drug delivery, scaffold and the heart valves. PHA are biological macromolecule and the thermoplastic which are the biodegradable and the biocompatible. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது நமக்கு சீக்கிரமாக சிதையக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்குறோம். சரிங்களா? இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது நமக்கு வந்து ஒரு சில விதத்தை எஃபெக்ட் அப்படின்னாலும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து என்விரான்மெண்டலுக்கு பொல்யூஷன் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்குறோம். சரிங்களா? இப்போ நம்ம இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அதிகமாக பயன்படுத்த என்ன ஆகும், நமக்கு அந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது, டீகம்போஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம டீகம்போஸ் பண்ணணும்னா ஒரே வழி என்னது, ஒன்று அதை எரிச்சு என்ன பண்ணணும், நம்ம அதை டோட்டலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணும். அப்போ எரிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், நமக்கு கார்பன் மோனாக்சைடு மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோ அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அதை நம்ம ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அப்போ ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டான ஒரு சில நமக்கு வந்து ரியாக்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கையே சாப்பிட்டு அதாவது சிதைச்சி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டரியை நம்ம என்ன பண்ணுறோம், உருவாக்குறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு இருக்குது. அப்போ செவரல் மைக்ரோ ஆர்கானிசம் have been utilized to produce different type of the PHA including gram positive like. இப்போ கிராம் பாசிட்டிவ்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா எக்ஸாம்பிள் பாருங்கள். நமக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பேசில்லஸ் மெகாடீரியம், பேசில்லஸ் சப்ஸ்டலிஸ் அண்ட் கரைன் பாக்டீரியம், குளுட்டாமிக்கம், gram negative bacteria, live group of the pseudomonas and alkali genes,
யூட்ராப்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு என்னது இருக்கக்கூடிய பாக்டீரியா. இதில் எது கிராம் பாசிட்டிவ் எது கிராம் நெகட்டிவ்னு கேட்பாங்க. கிராம் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பேசிலஸ் மெகாடீரியம், பேசிலஸ் சப்டலிஸ் அண்டு கரைன் பாக்டீரியம், குல்டாமிக்கம். கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சூடோமோனஸ், அல்கலிஜீன்ஸ், யூட்ராப்பஸ் இதெல்லாம் நமக்கு என்னது கிராம் நெகட்டிவ் டைப் பாக்டீரியாவுக்கான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலிலாக்டிக் ஆசிட் என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு வந்து பாலிலாக்டிக் ஆசிட். இந்த பாலிலாக்டிக் ஆசிட் ஆர் polylactide PLA is a biodegradable and the bioactive thermoplastic. It is an aliphatic polyester. இது என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா aliphatic polyester derived from the renewable resource. என்ன resource அப்படின்னா renewable resource such as this corn starch, cassava, root chip or starch or sugarcane for the production of PLA. Two main monomers are used in lactic acid and the cyclic diester. Lactide in most common route is ring opening. The most common route is a ring opening. The polymerization of the lactide with the metal catalyst like the tin in octet and in a solution of the metal catalyzed reaction result in a equal amount of D and the palylactic acid. என்ன ஆசிட் அப்படின்னா நமக்கு வந்து palylactic ஆசிட். சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா தெர்மோபிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இந்த கேரக்டர் என்ன பேர் நமக்கு வந்து தெர்மோபிளாஸ்டிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ நம்ம பிளாஸ்டிக் பேப்பர்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ palylactic ஆசிட் ஆர் palylactic is a biodegradable and the bioactive thermoplastic. இந்த அப்படின்னா நமக்கு ஈஸியாக நமக்கு என்ன ஆகும், இது வந்து நமக்கு டீகம்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். such as corn starch இது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறாங்க, கெசிவா ரூட்டு, அப்புறம் சீப் ஆர் ஸ்டார்ச் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேன் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்ட்ராக்ட் இந்த மொலாசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதையெல்லாம் ப்ரிப்பேர் ஒன்றா ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கப்பு மாதிரி பிளாஸ்டிக் அந்த நமக்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் இந்த மாதிரிலாம் நமக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு கப்பு மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு என்னது ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம த்ரோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது என்ன நமக்கு டீகம்போஸ் ஆகிரும். அப்போ டீகம்போஸ் பண்ணக்கூடிய நிறைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத புதுசாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிறத நம்ம என்ன பண்ணால் போதும், ரீசைக்கிள் பண்ணாலும் போதும். ஈஸியாக நமக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸ் தான். சரிங்களா? இப்போ திரும்ப பயன்படுத்தக்கூடிய பாட்டு தான். இப்போ மோஸ்ட் காமன் route of the ring opening, the polymerization of the lactic acid with a metal catalyst like the tin octet in solution. Metal catalyzed reaction result in a equal amount of D and palylactic acid. என்ன ஆசிட் கேட்டாங்க அப்படின்னா D and P lactic acid சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மோஸ்ட்லி என்னது நமக்கு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இது நம்ம காமன் பேசிஸில் இருக்கக்கூடிய கேரக்டர். ஒன்ஸ் நமக்கு திரும்ப அப்படி ரிப்பீட் பாருங்கள். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பேசிஸ்லாம் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த PHP பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் palylactic acid அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு, இது எல்லாமே நமக்கு என்னது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக இதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது வந்து கோல்டன் ரைஸ். ஃபஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒன்ஸ் பார்த்துக்குங்க அப்படியே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கோல்டன் ரைஸ் பயோ ஃபோர்டிஃபிகேஷன். கோல்டன் ரைஸ் நமக்கு என்னது பயோ ஃபோர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடிய கேரக்டர். அண்ட் தென் இது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரைசா சட்டைவா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரைசா சட்டைவா. அண்ட் தென் பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த எஸ்பெஷலி விட்டமின் ஏ இருக்கக்கூடியது வந்து நமக்கு கேரட் அப்படின்னு வச்சுங்களேன், அல்லது டேஃபோடில்ஸ் அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுறோம் நம்ம பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடியது வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். ஓகே, அது ஒரு கண்டென்ட். அப்புறம் அதில் என்ன இருக்கும் நமக்கு வந்து விட்டமின் ஏவுக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா. என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா விட்டமின் ஏவுக்கான சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, இங்கோபோட்ரிகஸ் அப்படிங்கிறத முத என்ன பண்ணார், இதை வந்து நமக்கு டெவலப் பண்ணார். ஆக்சுவலாக அவர் என்ன கான்செப்ட்னால இதை வந்து டெவலப் பண்ணார் அப்படின்னா
நமக்கு மெயினாக வந்து நமக்கு எஸ்பெஷலி ஒரு 5 years இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்ன பண்ணுறாங்க நமக்கு இந்த விட்டமின் ஏ அப்படிங்க சொல்லக்கூடிய டிஃபிஷியன்சினால் அஃபெக்ட் ஆகுறாங்க சரிங்களா. அதை குறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட் மூலயமா இன்னொரு நியூ வெரைட்டி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் PSY பைட்டோனின் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன பிரித்து எடுத்துக்கிறாரு எந்த பிளான்ட்லேருந்து அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நார்சியஸ் சூடோனர் அண்ட் தென் சிசிஸ் அண்ட் பிளான்ட் கேரட்டில் அண்டு அதே மாதிரி CRT1 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுறாரு தனியா அவர் வந்து பிரித்து எடுத்துக்கிறார். அண்ட் தென் எர்வீனியா அரிடோரா இது என்ன அப்படின்னா எர்வீனியா அரிடோரா இந்த IYC இஸ் லைகோபின் சைக்ளோசிஸ் என்ன கேரக்டர் அப்படின்னா லைகோபின் சைக்ளோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் ஜீன் ஃப்ரம் த வைல்டு டைப்ல வந்து பிரிக்கிறாங்க சரிங்களா. வைல்டு டைப்னு என்ன சொன்ன உங்களுக்கு காட்டு பயிர்கள் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அதுலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் பிரித்து எடுக்கிறார். அப்போ த ஜீன் ஃப்ரம் த வைல்டு டைப் ரைஸ் ஆஃப் த எண்டோஸ்போம். அண்ட் தென் சைல்டுஹுட் பிளைண்ட்னஸ் என்ன டிசீஸ்னால எஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிராப்தால்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ்னால நமக்கு என்ன ஆகுறாங்க அவங்க எஃபெக்ட் ஆகுறாங்க. சரி அப்போ ஜெனட்டிக்கல் மாடிஃபைட் ஃபுட்னால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி என்னது நமக்கு ஹை ஈல்டிங் வித்தவுட் பெஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பெஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈல்டிங் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் 70% ரிடக்ஷன் ஆஃப் த பெஸ்டிசைட் யூசேஜ் அண்ட் தென் அதை நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு அதிகமாக இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ சாயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகாது டீகம்போஸ் ஆகாது. அதுக்கப்புறம் ரெடியூசஸ் சாயில் பொல்யூஷன் ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால் இதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும். அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் த மைக்ரோபியல் பாப்புலேஷன் இன் த சாயல் ஓகே. அண்ட் தென் இதில் முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது அஃபெக்ட் ஆஃப் லிவர் எது அஃபெக்ட் ஆகுது நமக்கு லிவர் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு நேச்சுரலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ப்ராடக்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் நமக்கு எந்த அளவுக்கு மெரிட்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும் டிமெரிட்ஸுக்கான கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ என்னென்ன பாருங்கள் எஃபெக்ட் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆஃப் லிவர் அஃபெக்ட் ஆகுது கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கேன்சர் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் டிசார்டர் வந்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ ஃபிசிக்கல் டிசார்டர்னு என்னங்க நமக்கு கை காலில் ஏதாவது ஒரு மாற்றம் அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உறுப்பில் ஏதாவது நமக்கு என்ன பண்ணலாம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு நம்ம நிறைய இருக்குது. அண்ட் தென் அனபாலட்டிக் ஷாக் சடன் டு த ஹைப்பர் சென்சிட்டிவ் ரியாக்ஷன் அண்ட் அலர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த அலர்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசனோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஈசனோஃபில்ஸ் அப்படிங்கிற அளவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு 3 to 5 வரைக்கும் இருக்கலாம் இல்லையா. அப்போ இதுக்கு மேலே போனால் என்ன அர்த்தம் நமக்கு அலர்ஜி ரியாக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அதிகமாக நமக்கு என்னது இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ஜி அதிகமாக நமக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. அண்ட் தென் அட்வர்ஸ் எஃபெக்ட் இன் இம்யூனோ சிஸ்டம் அப்போ எதோ பாதிக்கப்படுது நமக்கு இம்யூனோ சிஸ்டமும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ லாஸ் ஆஃப் வயபிலிட்டி சீட் ஸோ த இன்டெர்மினேட்டர் அப்போ சீட் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வரும் சரிங்களா. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சீடு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் மட்டும்தான் வருமோ தவிர்த்து அடுத்த ஜென்ரேஷன் என்ன வராது நமக்கு அந்த சீடை திரும்ப கொண்டு போய் நம்ம போட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகாது நமக்கு முளைக்காது சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் மட்டும்தான் கோல்டன் ரைஸ் வரும். அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணணும் ஒரு பர்டிகுலர் ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இந்த ரைஸை வாங்குறோம்னு வச்சிங்களேன் அப்போ நம்ம திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா சீடுக்காக அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் இல்லைங்களா சார். அதுக்கப்புறம் சீட் டெக்னாலஜி இந்த GM கிராப்ஸ் இதை பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸு பாலிஹைட்ராக்சி PHA என்ன கரெக்ட் அப்படின்னா PHA அண்டு பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் PHP டிகிரேடபிள் ஆஃப் த பயோ மாலிமர் இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக என்விரான்மெண்டலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டிக்கு பதிலாக ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அதாவது PHA பயாலஜிக்கல் மேக்ரோ மாலிகுல் அண்ட் த தெர்மோபிளாஸ்டிக் PHA இன்க்ளூடிங் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவில் என்னென்ன பாக்டீரியா இருக்குன்னு பாருங்கள். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் பேசில்லஸ் மெகாதீரம் என்ன பாக்டீரியா நமக்கு வந்து பேசில்லஸ் மெகாதீரம் சொல்லக்கூடிய பாக்டீரியா ஒன்று. அதுக்கப்புறம் பேசில்லஸ் சப்சலிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா ஒன்று.
கரைன் பாக்டீரியம் அண்ட் த குளுட்டாமைக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு என்னது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பாக்டீரியம் நமக்கு என்னது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. சரிங்களா, அதிகமாக இதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது கிராம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சூடோமோனஸ், அல்கலி ஜீன்ஸ், யூட்ராஃபன்ஸ். இந்த சூடோமோனஸ் பியூட்டிடான்னு சொல்லுவாங்க. இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் ஆயில் கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து நமக்கு ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு அட்லாண்டிக் ஓசோன் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடலில் வந்து அந்த க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க, கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டோட்டலாக வந்து அந்த கப்பல் ஒரு ஆக்சிடென்ட் மூலிமா நமக்கு என்ன ஆயிரும்னா கீழே கொட்டிடும். அப்போ அதில் இருந்தக்கூடிய ஆயிலை பூரா டீகம்போஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆங்கோமோஸ் அல்லது சூப்பர் பக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுவார். சரிங்களா, அப்போ அது மூலிமா உருவாக்கப்பட்ட ஒரு பேட்டரி என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஃபுட்டே என்ன அப்படின்னா அந்த ஆயில் தான். சரிங்களா, அப்போ அந்த ஆயிலை ஃபுல்லாக சாப்பிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்த டோட்டல் ஆயில் பிளேஸையும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டீகம்போஸ் பண்ணிடும். ஸோ தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் த மெத்தடாலஜி. ஓகே, சூடோமோனஸ் பியூட்டிடா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அண்ட் தென் ஆல்கலி ஜீன்ஸ், யூட்ரோபஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவோட கேரக்டர். அண்ட் தென் பாலிலாக்டிக் ஆசிட், இது நமக்கு என்ன அப்படின்னா பாலிலாக்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இதுவும் என்னது நமக்கு பயோடிகிரேடபிள் அண்ட் த பயோ ஆக்டிவ் த தெர்மோபிளாஸ்டிக். சரிங்களா, பிளாஸ்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு மாற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு கேரக்டர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதா நமக்கு என்ன அப்படின்னா பயோலாக்டிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெனுவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன் ரெனுவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு எஸ்பெஷலி வந்து என்னது இந்த பிளாஸ்டிக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு டீகம்போஸ் ஆகாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே என்ன ஆகும் நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆயிரும். இதில் வந்து நமக்கு 2 மெயின் மோனோமர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா லாக்டிக் ஆசிட், சைக்ளிக் டயஸ்டார் lactate. The metal catalyzide reaction result in a unequal the amount of and polylactic acid. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, சரி இதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி பார்க்கலாம்.